சாவி இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு இளவு வீட்டில் நைட்டு எல்லாரும் தூங்கிடுறாங்க. அப்போ அந்த பணம் வந்து காணாமல் போயிடுது. அந்த பணம் என்ன ஆச்சு ஏதாச்சு திரும்ப கிடைச்சதா அப்படிங்கிறத கிளைமேக்ஸில் ட்விஸ்ட்டாக காட்டியிருக்காங்க. அதாவது போதை 10ம் செய்யும் 11ம் செய்யும்னு சொல்லுவாங்க. அதை தான் இந்த படத்தில் செஞ்சுருக்காங்க. இப்போ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஹீரோ தன்னோட மாமா பொண்ணை லவ் பண்ணுறாரு. ஆனால் மாமா வந்து அதுக்கு எதிர்ப்பாக இருக்கார். ஏன்னு கேட்டால், ஒரு நாள் போதையில் அவங்க மாமாவை இவர் வந்து அடிச்சிருப்பார். அது ஹீரோக்கே தெரியாது, மறந்துருக்கும். மற்றபடி குடும்பத்தில் எல்லாருமே சம்மதம் தான் சொல்லுவாங்க. இப்போ தன்னோட காதலுக்கு எதிர்ப்பாக இருக்கிற மாமாவை என்ன பண்ணுறது அப்படின்னு ஹீரோ ஒரு சைடு யோசிச்சுக்கிட்டு இருக்க, திடீர்னு அவர் மாமா தான் இறந்து போகிறாரு. இறந்து போனோன்னையுமே அன்னைக்கு நைட்டு அங்கே அந்த பணத்தை வச்சுருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, திடீர்னு அந்த பணம் காணாமல் போயிடுது. ஹீரோவும் முழிச்சு பார்க்குறாரு, பணத்தை காணும். வீட்டில் எல்லாருமே முழிச்சு பார்க்குறாங்க, பணத்தை காணும். இப்போது ஆதேஷ் பாலா அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காண்டி சீக்கிரட்டாக கேஸ் இல்லாமல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு ஃப்ரெண்ட்லியாக வராரு. வந்து விசாரிக்கும் போது ஹீரோவோட இந்த விஷயம் தெரிய வருது. அப்படி போலீஸ் வந்து ஹீரோ விசாரிக்கிறப்ப ஹீரோ வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறாரு. அவங்களோட அண்ணன் தான் இதுக்கு காரணமாக இருக்கும், அவங்க 2 பேத்துக்குள்ளே ஒரு இடப்பிரச்சனை இருக்குது அப்படின்னு புது ஸ்டோரியை சொல்கிறாரு. ஆனால் அவங்க அண்ணன் வந்து ஆதேஷ் பாலாவுக்கு நல்ல க்ளோஸ். இப்போது அந்த அண்ணன் கேரக்டர் என்ன பண்ணுறாருன்னா, ஆதேஷ் பாலா மேலே சந்தேகப்படுறாரு. அதுக்கு ஒரு சின்ன கதை வச்சுருக்காங்க. இப்படியே ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப வேகமாக போகுதுங்க. அப்படியே செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, யார் தான் இதை பண்ணியிருப்பா அப்படிங்கும் போது ஒரு தாத்தாவுக்கு ஹீரோ வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அந்த பணம் வந்து காணாமல் போன நைட்டு அந்த தாத்தாவுக்கு வந்து அடிபட்டிருக்கனால ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துருப்பார். அந்த தாத்தா திரும்ப வந்து கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட்டு கொடுப்பாரு. அது என்ன ட்விஸ்ட்டுன்னு நம்ம பார்த்தோம்னா, சிரிக்கிற மாதிரியும் சிந்திக்கிற மாதிரியும் போதை என்ன வேணாலும் செய்யும் அப்படிங்கிறத இந்த படத்தில் ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. இது காமெடி படம் மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல அவேர்னஸ் படமாகவும் அமையுது. கண்டிப்பாக இந்த படத்தோட போய் எல்லோரும் தியேட்டரில் பார்த்துருங்க. ஒரு நல்ல புது படம் பார்த்த ஒரு அனுபவம் இருக்கும். இதோட நான் அடுத்த விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.